சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 11. மனித பிறவியின் மகிமை. இந்த அதிசயமான உலகத்தில் கடவுள் லட்சக்கணக்கான பிராணிகளை ஹிந்து சாஸ்திரத்தின்படி 84 லட்சம் யோனிகள் படைத்திருக்கிறார். அவர்கள் ஸ்வர்க்கம், நரகம், பூமி, கடல் மற்றும் ஆகாசத்தில் வசிக்கின்றனர். பலவிதமான மதங்களை அனுசரித்து வருகின்றனர். அதில் தேவர்கள், தானவர்கள், கந்தவர்கள், ஜீவ ஜந்துகள், மனிதர்கள் ஆகிய ஜீவராசிகள் அடக்கம். அந்த உயிரினங்களில் புண்ணியசாலிகள் ஸ்வர்க்கத்தில் வசித்து தம் நல்வினையின் பலனை அனுபவிக்கின்றனர். புண்ணியம் குறைந்தவுடன் அவர்கள் கீழ்நிலைக்கு வந்து விடுகின்றனர். பாபம் மற்றும் தீவினை செய்தவர்கள் நரகத்திற்கு சென்று தீவினையின் பலனையும் அனுபவிக்கின்றனர். பாபமும் புண்ணியமும் சமநிலை அடையும் போது அவர்களுக்கு மனித பிறவி கிடைத்து முக்தியடையும் வாய்ப்பு கிடைக்கிறது. பாபமும் புண்ணியமும் நஷ்டமடையும் போது அவர்கள் முக்தி அடைகிறார்கள். தமது முன்வினையின் காரணமாக ஆத்மாக்கள் உடலில் பிரவேசம் செய்கின்றன. மனித பிறவி மிகவும் துர்லபமானது. இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது. எந்த கணத்திலும் அது அவனை அணைத்து கொள்ளும். இதை மனதில் கொண்டு முழு ஈடுபாட்டுடன் உற்சாகத்துடனும் நமது லட்சியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். வெற்றியை அடைவதற்கு தகுதியுள்ள மகான் அல்லது சத்குருவின் பாத கமலங்களில் சரணடைய வேண்டும். ஸ்ரீ சாய்பாபா இப்படிப்பட்ட மகானாகவும் சத்குருவாகவும் விளங்கி வந்தார். பார்ப்பதற்கு பக்கிரியை போன்றிருந்தாலும் அவர் எப்பொழுதும் ஆத்மாவில் லயித்திருந்தார். அவர் எல்லா பிராணிகளிடமும் அன்பு செலுத்தினார். அவை அனைத்திலும் கடவுளை தரிசித்தார். அவர் பணக்காரன், ஏழை என்ற வித்தியாசம் பாராட்டினதே இல்லை. யாசகன் உருவத்தில் பரபிரம்மம். சீரடி வாழ் மக்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் பரபிரம்மே அவர்களை வீட்டு வாசலில் யாசகன் உருவத்தில் வந்து அவர்களிடம் கை நீட்டியது. பாபா எப்பொழுதும் ஒரு கையில் குவளையும் மறு கையில் ஒரு ஜோல்னா பையும் வைத்திருப்பார். சில வீடுகளில் தினமும் பிச்சைக்கு போவார். சில வீடுகளுக்கு எப்பொழுதேனும் போவார். பால், மோர் போன்றவற்றை குவளையில் வாங்கி கொள்வார். சாதம், ரொட்டி போன்ற பொருட்களை பையில் போட்டுக்கொள்வார். பிச்சையில் எது கிடைத்தாலும் வாங்கி கொள்வார். அவர் நண்பகல் வரைதான் பிச்சை எடுப்பார். ஆனால் அதற்கு குறிப்பிட்ட சமயம் இல்லாமல் இருந்தது. சில நாள் சிறிது நேரம் பிச்சை எடுப்பார். சில நாட்கள் மதியம் 12 மணி வரை பிச்சை எடுப்பார். கிடைத்த உணவுப் பொருட்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்பார். அதிலிருந்து நாய்கள், பூனைகள், காகங்கள் முதலியவை பயமில்லாமல் உணவை எடுத்து செல்லும். பாபாவும் அவற்றை விரட்டியதே இல்லை. மசூதியை சுத்தம் செய்யும் பெண் சில ரொட்டி துண்டுகளை எடுத்து செல்வாள். பாபா அவளையும் கட்டுப்படுத்தவில்லை. இத்தகைய மகாத்மாவின் சரிதம் மிக புண்ணியமானது. சீரடி வாழ் மக்கள் அவரை சித்த சுவாதீனமற்றவர் என்று நினைத்தனர். இதே பெயரில்தான் அவர் அங்கு விளங்கி வந்தார். பிச்சையில் கிடைக்கும் பொருட்களில் வாழ்பவனை யார்தான் மதிப்பார்கள்? ஆனால் யாரோ இரக்க மனம், தியாகம் மற்றும் ஆன்மீக சிந்தனை உள்ளவராக இருந்தார். வெளியில் சஞ்சலமானவராகவும் மன அமைதியற்றவராகவும் தென்பட்டாலும் மனதளவில் திடமானவராகவும் உறுதியானவராகவும் இருந்தார். பாயாஜாபாய் பெண் பக்தை. பாயாஜாபாய் தாத்யாஸ் கோதேரியின் தாயார். மதியத்தில் ஒரு கூடையில் ரொட்டியும் கறியும் எடுத்துக்கொண்டு காட்டில் வெகு தூரம் பாபாவை தேடி சென்று அவர் காலில் விழுந்தார். பாபா அமைதியுடன் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவள் இலையை போட்டு அதில் எல்லாவிதமான உணவுப் பொருட்களை பரிமாறி பாபாவை உண்ணுவதற்காக வேண்டினாள். இந்த சேவையின் நினைவு பாபாவிற்கு கடைசி நிமிடம் வரை இருந்து கொண்டே இருந்தது. அவள் சேவையை நினைத்து பாபா அவள் மகனுக்கு பல விதத்திலும் நன்மை செய்தார். தாயிற்கும் மகனுக்கும் பாபாவிடம் உறுதியான பக்தி இருந்தது. அவர்கள் பாபாவை எப்பொழுதும் கடவுளைப் போன்றே ஆராதித்து வந்தனர். பாபா அவர்களிடம் வறுமைதான் உண்மையான செல்வம், செல்வம் என்பது அதிவிரைவில் மறையக்கூடியது என்று கூறினார். சில வருடங்களுக்கு பிறகு பாபா காட்டில் சுற்றுவதையே நிறுத்திவிட்டார். அவர் கிராமத்திலேயே தங்கி மசூதியிலேயே உணவருந்தி வந்தார். ஸ்ரீ சாய்பாபாவின் சயன அறை. தாத்யா கோதே பாடில் மற்றும் மகள்சாபதி மேல் பாபாவின் கருணை பூரணமாக இருந்தது. இந்த மகான்கள் மசூதியில் கிழக்கு, மேற்கு, வடக்கு நோக்கி தலை வைத்து நடுவில் ஒருவர் காலுடன் மற்றொரு கால் சேர்த்து தூங்குவது வழக்கம். படுத்துக்கொண்டே அவர்கள் பாதி ராத்திரி வரை அன்புடன் பேசிக்கொண்டு பலவிதமான சர்ச்சைகளில் ஈடுபடுவார்கள். யாருக்காவது தூக்கம் வந்துவிட்டால் மற்றவர் அவரை எழுப்பி விடுவார். தாத்தியா குரட்டை விட்டால் பாபா வேகமாக எழுந்து அவரை அசைத்து அவர் தலையை
பிடித்து அழுத்துவார். மகள்சாபதியாக இருந்தால் அவரையும் தம் பக்கம் இழுத்து காலால் உதைத்து முதுகை தட்டுவார். தாத்தியா 14 வருடங்கள் வரை தன் தாய் தந்தையரை விட்டு பாபாவின் அன்பு காரணமாக மசூதிலேயே வசித்து வந்தார். தந்தையின் மரணத்திற்கு பிறகு வீட்டில் பொறுப்பு அவர் மீது விழுந்ததால் வீட்டிற்கு சென்று வசிக்க ஆரம்பித்தார். குஷால் சந்திடம் அன்பு. சீரடியை சார்ந்த கணபத் தாத்தியா கோதே மீது பாபாவிற்கு தனிப்பட்ட கருணை இருந்தது. அவர் ரஹாதாவின் மார்வாடி செல்வந்தரான திரு சந்திரபானையும் மிகவும் நேசித்தார். அவர்கள் நலனை குறித்து இரவும் பகலும் சிந்தித்து வந்தார். மாட்டு வண்டியிலோ குதிரை வண்டியிலோ அவர் தம் அந்தரங்க நண்பர்களுடன் ரஹாதா செல்வது வழக்கம். குஷால் சாந்த் பாபாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று நல்ல மென்மையான ஆசனத்தில் அமர்த்தி ருசியான உணவளித்து ஆனந்தமாக சிறிது நேரம் பேசுவது வழக்கம். பிறகு பாபா எல்லோருக்கும் ஆனந்தத்தையும் ஆசையையும் அளித்து சீரடி திரும்புவார். தெற்கில் ரஹாதா, வடக்கில் நீம்காங், மத்தியில் சீரடி உள்ளது. பாபா தன் வாழ்நாளில் எப்பொழுதுமே இந்த எல்லைகளை தாண்டி சென்றதில்லை. அவர் ரயில் வண்டியை பார்த்ததில்லை. ஆனால் அவருக்கு ரயில் வண்டிகளின் சரியான போக்குவரத்து சமயம் தெரிந்திருந்தது. பாபாவிடம் அனுமதி பெற்று அவர் கட்டளைப்படி நடப்பவர்கள் எந்த தடங்களுமின்றி தம் இடத்தை அடைவார்கள். ஓம் சாய்ராம்.